இந்த சிற்பத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு ட்ராமாவில் நடிக்கிற ஒருத்தர் அன்னைக்கு ஏகப்பட்ட வேஷங்கள் போட வேண்டியிருக்கும், ஏகப்பட்ட மேக்கப், ஏகப்பட்ட கெட்டப்பில் இருப்பாங்க. ஆனால் அந்த ட்ராமா முடிஞ்ச பிறகு அது எல்லாத்தையும் கலைச்ச பிறகு அது அவராக இருப்பார். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாவாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், ருத்ரராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற பெரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இப்போ எப்படி பிரளயம் இருக்குதோ, நம்ம உலகம் அழியுமோ அதே மாதிரி மகா பிரளயம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அனைத்து உயிர்களும், அது பிரம்மாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், அனைவரும் ஒடுங்கி கடைசியில் சிவனிடம் மட்டுமே வந்து அடையக்கூடிய அந்த நிகழ்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இந்த சிற்பம் இருக்குது. இந்த சிற்பத்தை ஒற்றை திருவடியை உடைய மும்மூர்த்தி வடிவம், ஏகாம்பத மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.